சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் அருளிச் செய்த ஆச்சாரிய ஹிருதயம் 11 மற்றும் 12ஆம் சுருணையிலே, இவை கிட்டமும் வேட்டு வேளானும் போலே ஒன்பொருள் பொருள் அல்லாதவை என்னாதே நானில்லாத யானும் உளனாவன் என்கிற சாமியம் பெற தின்று ஊதி அந்தமும் வாழ்வும் ஆகிற ஹானி சத்தைகளை உண்டாக்கும். ஒன்று கூடினதாய் பற்றறுக்க மீண்டொழிகையாலே பழவடியேன் என்னும் அது ஒன்றுமே ஒழிக்க ஒழியாதது என்று அருளிச் செய்கிறார். மேலே கூறப்பட்டதான உலகத்துடனான சம்பந்தம் மற்றும் நாராயணனுடனான சம்பந்தம் ஆகிய இரண்டும் ஆத்மாவுக்கு உண்டாக்கவல்ல தீமைகளையும் நன்மைகளையும் அருளிச் செய்கிறார் 11ஆம் சுருணையிலே. ஒளிமிகுந்த மாணிக்க கல்லை துரு ஏறிய ஒரு இரும்பு பெட்டியிலே வெகுகாலம் போட்டு வைத்திருந்தால் மாணிக்கத்தின் மீதும் அந்த துரு, அதாவது அழுக்கு ஏறி ஏறி அதன் ஒளி மங்கி தன்னை போலவே அந்த மாணிக்கத்தையும் அந்த துருவான அழுக்கு மாற்றிவிடுவது போல இந்த உலகத்துடனான சம்பந்தம் ஆத்மாவுக்கு கேட்டைதான் அளிக்கும். ஒரு அச்சித் வஸ்து, அதாவது ஒரு உயிரற்ற பொருளை பார்த்து சிறப்பித்து கூறும் அளவுக்கு இது ஒரு பொருளே இல்லை என்று நாம் கூறுவது போல அச்சித் கல்பமாக இருந்து வருவதுதான் இந்த உலகமும். அந்த உலகத்தோடு சம்பந்தப்படுவதால் ஆத்மாவுக்கு இல்லாத தன்மையை உள்ளது என்று கூறும்படி அதனுடைய ஞானத்தை முற்றிலுமாக அழித்து இதற்கு மேல் தாழ்ச்சி இல்லை என்னும்படி தாழ்ச்சியை ஏற்படுத்திவிடும். இல்லாத பொருள் ஆகிறான் என்கிறது தைத்திரிய உபனிஷத்து. ஆனால் நாராயணனுடைய சம்பந்தம் எப்படிப்பட்டது எனில், வேட்டு வேளான் என்ற குளவியானது ஒரு புழுவை கொண்டு வந்து தன் கூட்டில் வைத்து கொட்டி கொட்டி அந்த புழுவையும் தன்னை போல குளவியாக மாற்றிவிடும் என்று கூறுகிறோம் அல்லவா? அதுபோல இதுவரைக்கும் இல்லாத பொருள் என்கிறபடி இருந்த அந்த ஜீவாத்மா எங்கும் வியாபித்துள்ளவன் என்ற சொரூபம் கொண்ட அந்த சர்வேஸ்வரனுடன் சமம் என்று ஆக்கிவிடும். ஆனால் புழுவானது அப்படியே குளவியாக மாறிவிடுவதில்லை, தன்மைதான் மாறுகிறது. அதுபோல அந்த எம்பெருமானுடைய 8 கல்யாண குணங்களில் மட்டும்தான் ஆத்மாவுக்கு சமத்துவம் கிட்டுகிறது. அணுஸ்வரூபனான ஆத்மா விபுவான அந்த எம்பெருமான் பற்றிய ஞானம் கிடைத்த பின்னர் தன் குணங்களை ஊதி ஊதி பெரிதாக்கி ஸ்வரூபம் மூலம் எம்பெருமான் எங்கும் பறந்து நிற்பதைப் போல ஞானத்தின் மூலம் இவனும் எங்கும் பறந்து நிற்கும் தன்மை கொண்டவன் ஆகிறான். அறியாமையிலே மூழ்கியிருந்தவன் பரம்பொருளை அறிந்தவன் என்று ஆகிறான். ஒரு பொருளாக மதிக்கப் பெறாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தவன் எல்லா ஞானமும் பெற்று உள்ளவன் என்று ஆகிறான், வாழ்ச்சி பெறுகிறான் என்று அருளிச் செய்கிறார். இப்படி எல்லையற்ற காலமாக தொடர்ந்தபடி உள்ள உலகத்துடனான சம்பந்தம், மேலும் அந்த நாராயணனுடனான சம்பந்தம் ஆகிய இரண்டும் இந்த ஆத்மாவுக்கு எப்போதுமே இருக்குமா என்ற சந்தேகத்திற்கு 12வது சுருணையிலே விடையளிக்கிறார். இந்த உலகத்துடனான சம்பந்தம், அதாவது பிரகிருதி அல்லது அச்சித் சம்பந்தம் என்பது இந்த ஆத்மாவுக்கு இயற்கையாக அமைந்ததாக இல்லாமல் நடுவில் வந்து சேர்ந்ததாகும். ஆகவே அதனை அனைத்து சக்திகளும் கொண்ட அந்த சர்வேஸ்வரன் அதன் வாசனையுடன் சேர்த்து நீக்கிவிடும் போது அது நீங்கிவிடுகிறது. ஆனால் எல்லையற்ற காலமாக இருந்து வருவதான அடிமை எஜமானன் அல்லது அவன் சுவாமி நான் அடியவன் என்ற ரீதியிலே உள்ள பகவத் சம்பந்தம் ஒன்றுதான் அந்த சர்வேஸ்வரனாலும் நம்மாலும் நீக்க நினைத்தாலும் நீக்க இயலாத ஒன்றாகும். இதைத்தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டிலே திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்றும், ஆண்டாள் திருப்பாவையிலே உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்றும் அருளிச் செய்தார்கள். இப்படியாக உலகத்துடனான சம்பந்தம் கர்மம் காரணமாக நடுவிலே வந்தது, ஒரு காலகட்டத்திலே அழிந்து விடுவது என்றும், நாராயணனுடனான சம்பந்தம் எல்லையற்ற காலமாக உள்ளது, எந்தவித காரணமும் இன்றி உண்டானது, எப்போதுமே அழியாமல் இருப்பது என்று இதன் மூலமாக உணர்த்தப்பட்டது. ஆனால் நடுவிலே வந்து சேர்ந்த இந்த உலகத்தின் சம்பந்தத்தை எல்லையற்ற காலமாக இதுவும் உள்ளது என்று ஏன் கூற வேணும் எனில், இது எப்போது எந்த பிறவியிலே வந்து சேர்ந்தது என்று அறிய முடியாத காரணத்தால் அப்படித்தான் பிரமாணங்கள் கூறுகின்றன. ஆனால் ஏதோ ஒரு நாளிலே அவன் கிருபை காரணமாக அது கழிந்து விடுவதால் நடுவிலே வந்து சேர்ந்தது என்பது மட்டும் உறுதியாகிறது என்று அருளிச் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.